வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் முழுவதும் மீனராசி மக்களுக்கு பலவித நோய் தொற்றுக்களால் உடல்நல பிரச்சனை உருவாகி உங்களை தொந்தரவு செய்யும் சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதில் நீங்கள் இழந்து விட்டதாக உணரலாம். மேலும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மிகுந்த கண்காணிப்புடன் உங்களின் தேக நலனை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் நீங்கள் உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பங்குதாரர்களை தேவையற்ற சிரமங்களை சந்திக்க வைப்பீர்கள். இந்த வாரம் மீனராசியில் உள்ள அதாவது உங்களின் முதல் வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்து பயணம் செய்வதால் தொழில் செய்பவர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்களின் வேலை தொடர்பாக வேறு மாநிலத்திற்கு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும். இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்தை விட அங்கு அதிக பணம் விரயமாகும் சூழலும் இருக்கிறது. ஆகவே செல்வதற்கு முன் அங்குள்ள சாதக பாதகமான பலன்கள் சார்ந்த ஆராய வேண்டும். நீங்கள் குடும்ப வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் என்று தெரிகிறது. கூடுதலாக நீங்கள் சமீபத்தில் உங்கள் குடும்பத்துடன் ஒரு தொழிலை தொடங்கி இருந்தால் நலமாக முன்னேறலாம். மற்றும் நீங்கள் ஒரே நேரத்தில் பலவிதமான தொழில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். மற்றும் அப்படியே ஒன்றுக்கு மேற்பட்ட முதலீடு செய்ய வேண்டிய வந்தால் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் நல்லதொரு சிந்தனையுடனும் குடும்ப உறவுகளுடனும் ஆலோசித்து முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதன் காரணமாக உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்களின் உறவை மேம்படுத்தி அவர்களின் உதவியுடன் சரியான முடிவுகளை எடுக்க உங்களால் முடியும். அவர்களும் உதவுவார்கள். இந்த வாரம் உங்கள் நேர்மறையான அணுகுமுறையை உங்கள் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்கள் மற்றும் உள்ள தொழில் செய்யும் மக்கள் உங்களை நன்கு கவனிப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் எதிரிகள் உங்கள் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகும். மேலும் நீங்கள் குறைந்த முயற்சியில் நல்லதொரு பெரிய வெற்றியை பெறுவீர்கள். இதனால் நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களால் மிகவும் பாராட்டப்படுவீர்கள். இது சம்பந்தமாக இந்த தருணத்தை நீங்கள் முழு மனதுடன் உள்வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் மீனராசி மாணவர்கள் தங்களின் ஆசிரியரின் அறிவை பயன்படுத்திக் கொள்வது மிகுந்த நல்ல பலனை உங்களுக்கு தரும். ஆகையால் உங்கள் ஆசிரியரின் உதவியையும் ஒத்துழைப்பையும் பெறுவதற்கு தயங்காதீர்கள். காரணம், இந்த நேரத்தின் அவர்களின் அறிவும் அனுபவம் மட்டுமே உங்களின் தலைப்புகளை புரிந்து கொள்ள உங்களுக்கு நலமாக உதவும். இதனால் வரவிருக்கும் காலங்களில் உங்கள் தேர்வுகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். தினம் விநாயகரை வணங்கி அவரது காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆவராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம்.